ஆண்டவர் மகா நல்லவர். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரை நேசிக்கிற உள்ளங்களோடு தேவன் எப்பவுமே கூட இருக்கிற ஆண்டவர். எப்போயும் அவருடைய ஜனங்களை பார்க்க விரும்புகிற நல்ல ஆண்டவர். இந்த நேரத்திலும் தலைகளை தாழ்த்தி தேவன் பேச போகிற அந்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தில் ஆழ்ந்த ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த இடத்தில் வந்து பேசத்தக்கதாய் கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியும் ஜீவனமாக இருக்கிற உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு இந்த நாளில் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. அடியினை முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் நிழலுக்குள்ளே மறைத்துக் கொள்கிறேன். இந்த நாள் நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை நீ மாற்றி செய்வீராக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா என்ன செய்தியை குறித்து நாம் தியானித்தோம் என்று சொல்லி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இதை குறித்து நம்மோடு கூட பேசினார் என்று. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். நம்ம கண்ணை குறித்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கண் ஊடாக நம்முடைய சரீரம் சேதப்படும், ஜாக்கிரதை என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான்? பிசாசு உயர்ந்த மலையில் கொண்டு போனான். ஒரு நிமிஷத்தில் சகல ராஜ்யங்களை சுட்டி காட்டினான். இயேசுவை வீழ்த்துவதற்கு பிசாசு வைத்த நேரம் எவ்வளவு? ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள அவன் தன் வேலையை முடிக்க நினைச்சான், ஆனால் முடியாமல் போனது. ஏன்? அந்த விளம்பரத்தை இயேசு பெரிதாக பார்க்கவில்லை. அந்த மகிமையெல்லாம் ஆண்டவர் பெரிதாக பார்க்கல. அதனால அந்த பிரச்சனையில் அவர் விழல்ல என்று சொல்லி தேவன் கடைசியாக நம்மோடு கூட பேசினார். பிசாசினுடைய தந்திரங்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். இந்த நேரத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 9 வாசிங்க 12 வரைக்கும். எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திருப்பி போனார். ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்தரத்தில் இயேசுவுக்கு 3 விதமான சோதனையை பிசாசானவன் முன்வைத்தான். ஒன்று, கல்லு வந்து அப்பமாகணும். அடுத்தது வந்து இயேசுவை உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் காட்டினான். அதற்கு பிற்பாடு எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். கொண்டு வந்து தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசனுடைய தந்திரமான செயலை நீங்க பாருங்க. இயேசுவை வீழ்த்துவதற்கு ஒரே இடத்துல வைத்து அவன் திட்டம் பண்ணல. அவரை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு இடமாக அவன் என்ன செய்கிறான்? தெரிந்தெடுக்கிறான். ஒன்று அந்த இருந்த இடத்திலேயே வைத்து ஒன்றை தெரிந்தெடுக்கிறான். இன்னொன்று மலையை குறிக்கிறான். இன்னொன்று தேவாலயத்தை குறிக்கிறான். இந்த இடங்களெல்லாம் வைத்து இயேசுவை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணுகிறான். அன்பானவர்கள், இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்ம எப்படி வீழ்த்தணும் என்று சாத்தானுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல வச்சு நம்ம வீழ்த்தலாம் என்பது சத்ருவுக்கு நல்லா தெரியும். கடைசியாக என்ன செய்கிறான்? தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் வனாந்தரத்தில் இருந்தார். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசுவை கொண்டு வந்தான். இயேசுவை எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி அந்த இடத்துல இருந்து குதிக்க சொல்லுகிறான். அப்படின்னா அந்த இடத்துக்கு இயேசுவை கொண்டு வருகிறான். அப்படின்றால் பிசாசு எவ்வளவு தந்திரமான செயல்களை எல்லாம் செய்யறான் பாருங்க. ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு அவன் ஒரு திட்டத்தோடு நினைக்கிறானோ அந்த திட்டத்தின் படி அவனை கூட்டி கொண்டு போகிறான் அந்த இடத்திற்கு. நம்ம ஒரு காரியமா போறோம்டா, அந்த காரியம் தேவனுக்கு சித்தமாட்டு முதலாவது பார்க்கணும். நம்முடைய விருப்பம் வேற, தேவனுடைய சித்தம் வேற. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாய் நம்ம அந்த இடத்துல போகக்கூடாது. அந்த இடத்துல நாம் போகிற தேவனுடைய சித்தமாட்டு முதலாவது பார்க்கணும். ஏன்? என்னை வழி நடத்தக்கூடிய வல்லமை யாருன்னு முதலாவது நமக்கு தெரியணும். ஏன்டா இயேசுவை அந்த இடத்துல கொண்டு போயிருக்கான். வனாந்தரத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போயிருக்கான் பிசாசு. வனாந்தரத்தில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு போயிருக்கான். அதுவும் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி, உயரத்தில் நிறுத்தி அங்கிருந்து குதிக்க சொல்றாங்களுக்கு. அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் நின்றே பிசாசு பேசக்கூடியவன். தேவனுடைய ஆலயத்துக்கு மேல யார் நிற்கிறது? இயேசு நிற்கிறார். பக்கத்தில் இன்னொரு ஆள் யார் நிற்குது? சாத்தானின் நிற்கிறான்.
ஆனா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு நமக்கு முதலாவது தெரியணும். இயேசுவும் பேசுகிறார், சாத்தானும் பேசுகிறான். தேவாலயத்தில் இப்ப 2 சத்தம் வந்து கொண்டிருக்கு. இயேசுவினுடைய சத்தமும் வருது, சாத்தானுடைய சத்தமும் வருது. என்ன சாத்தானுடைய சத்தம்? கீழே குதி என்று சொல்லுகிறான் சாத்தானுடைய சத்தம். இயேசுவினுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்கள். இயேசுவினுடைய சத்தம் வருகிறது. இந்த சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே இனம் கண்டு கொள்ளணும். முன்னால் ஒரு ஊழியக்காரன் வந்து ஏதோ சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றா இயேசுனுடைய தேவனுடைய வார்த்தையை வைத்துத்தான் அந்த காரியத்தை சொன்னான். தாள குதிக்க சொல்றான். இந்த பிரச்சனை நீ குதிச்சியண்டா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறான், உனக்கு சேதம் ஏதும் வராது என்று சொல்லுகிறான். ஏன்? தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுடைய வாக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது சத்திய வார்த்தை, அது மாறாது. அப்படி என்றா மாறாத வார்த்தை உன்னை கைவிடாது. நீ தைரியமா நீ குதிக்கலாம் என்று சொல்லுகிறான். தேவனுடைய சத்தத்தை நாம் சரியான முறையில் இனங்கண்டு கொள்ளணும் அன்பானவர்கள். பிசாசு மகா தந்திரமானவன். ஆண்டவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார். தேவனை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்கவே கூடாது. ஏன்? அவர் சொன்னா செய்வார். ஆனா நாங்க நம்முடைய சொந்த முயற்சியில போய் விழுந்தோம்டா செய்ய மாட்டார், தோற்று போய் விடுவோம். அப்ப இயேசு அதை இனங்கண்டு கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை மிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல இருந்து குதிக்க சொல்றான். ஏன்? அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே வந்து ஏஞ்சி கொண்டு போயிடுவாங்க, உமக்கு ஒன்று நடக்காது என்று சொல்லுகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனை ஆனாள். இயேசுவுக்கு முன்னால எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனை ஆனாள். இயேசு தேவனுடைய குமாரன் என்று இயேசுவுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவர் வரக்குள்ளையும் தெரியும். வசனம் சொல்லுகிறது, இயேசு யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற்றார். பெற்று கரை ஏறின உடனேயே இயேசு ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சி? வானம் திறக்கப்பட்டதையும் தேவாவி புறாவை போல் தம்மில் வந்து இறங்குறதையும் இயேசு கண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதற்கு பிற்பாடு ஒரு சத்தம் கொண்டு வருது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அது பிசாசு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏனென்றா ஏற்கனவே அந்த வார்த்தை அங்க சொல்லியாச்சு. ஏன்? இப்படிப்பட்ட போராட்டம் வரப்போது என்பதை இயேசுக்கு நல்லாவே தெரியும், பிதாவுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே பதிலை சொல்லிட்டார். அதற்கு பிற்பாடுதான் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற எல்லா போராட்டமும் இயேசுவுக்கு நல்லா தெரியும், பிதாவுக்கு தெரியும். குமாரனை எவ்விதமாய் சாத்தான் சோதிக்க போகிறான் என்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்தவுடனே சொல்லியாச்சு. வானத்திலிருந்து சத்தம் வந்துட்டு. ஆனா வனாந்தரத்தில் சாதா என்ன சொல்றான்? சாதா என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனை ஆனாள், நீர் தேவனுடைய குமாரனை ஆனாள். எத்தனை தடவை சாத்தான் சொன்னாலும் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் 1000 தரமெல்லாம் சொல்லல, ஒருக்கா சொன்னாலே 100க்கு 100% நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாகவே நாம் நம்பலாம் அந்த வார்த்தையை. இயேசுவுக்கு அது ஆணித்தரமாக தெரியும். நீ என்னதான் சொன்னாலும் நான் தேவனுடைய குமாரன் தான். நீ எப்படிப்பட்ட கேள்வியை முன் வச்சாலும் நான் தேவனுடைய குமாரன் தான். இயேசு எதிர்த்து நின்றார் அன்பானவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைதானா என்று சொல்லி ஏராளமான கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஏன்? நமக்குள் வருகிற போராட்டத்தின் நிமித்தம். ஏன்? பசி, வனாந்திரம், பக்கத்துல யாரும் இல்ல, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல, வனாந்திர பாதையில வாழ்க்கையில் போய்கொண்டிருக்குது. டெலிபோன் அடிச்சா ஒருத்தன் தூக்குறானும் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியல. உண்மையாகவே நான் தேவனுடைய பிள்ளை தானா? உண்மையாகவே நான் தேவனுடைய பிள்ளை தானா? ஏன்? என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே. தேவனை அறிந்திருந்தும் நான் தனிமையில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, ஊரெல்லாம் நமக்கு சுற்றி உதவி செய்யும் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படிப்பட்ட வனாந்தரத்து வாழ்க்கையில் நீங்க நடந்தாலும் அந்த இடத்தில் இயேசு கண்களுக்கு மறைவாக உங்களோடு தான் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அந்த நேரத்தில் கண்களுக்கு தேவனை தெரிய, நம்முடைய கண்களுக்கு தெரியல. அதனால நம்முடைய சத்தம், பிசாசுடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிற நேரத்தில் நாம் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. தேவனை பரீட்சை பார்ப்பதென்றா என்ன? தேவனை நம்ம சோதிக்கிறது. மனுஷனை தேவன் சோதிக்கிறார். அதற்கு அவரிடத்தில் அதிகாரம் இருக்கு, அதை அவர் செய்யலாம். மனுஷனை தேவன் சோதிக்கிறது. ஆனா மனுஷன் தேவனை சோதிக்க கூடாது. ஏன் தேவனை சோதிக்க கூடாது?
தேவன் மனுஷனை சோதிக்கிறார். என்னத்துக்காக ஆண்டவர் மனுஷனை சோதிக்கிறார்? யோபுவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதற்காக சோதனையை ஆண்டவர் கொண்டு வந்தார்? எதற்காக தேவன் சோதித்தார்? யோபு ஒரு வார்த்தை சொன்னார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் சொன்னார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படி என்றால் யோபு உண்மையானவரா இல்லையா? யோபு எதற்காக யோபுவினுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது? இவர் உண்மையானவரா இல்லையா? இவள் கீழ்ப்படிவாரா கீழ்ப்படிய மாட்டாரா? அப்ப மனுஷனுக்கு இந்த சோதனை பொருந்தும், ஆனா தேவனுக்கு பொருந்தாது. ஏன்? சொன்னதில் உண்மை உள்ளவர் தான் தேவன். அவர் எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. சொன்னா சொல்லுதான். அவர் சத்தியம் உள்ள தேவன். அவருடைய வார்த்தையெல்லாம் சத்திய வார்த்தைகள். ஒரு வசனத்தை வாசிங்க, யாத்ராகமம் 17:7. புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மேரிபா என்றும் பெயரிட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம். என்னத்துக்கு இந்த பரீட்சை? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அங்கிருந்து கூட்டிட்டு வரக்குள்ள ஆண்டவர் பார்வோனுடைய சேனையோடு என்ன செஞ்சார்? யுத்தம் பண்ணினார். அக்கினி மதில் என்று காத்து கொண்டார். செங்கடல் 2 பிளந்தது. அப்பெல்லாம் தேவன் என்ன செஞ்சார்? இருந்தார். இப்ப இந்த இடத்துல ஒரு குறை வருது. இப்ப ஒரு சந்தேகம், இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஆண்டவர் மோசையை அனுப்பினார். அப்ப மோசே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேட்டார். என்ன அனுப்பினது யார் என்று சொன்னா அவருடைய நாமம் நான் என்ன என்று சொல்றது என்று மோசே கேட்டார். ஆண்டவர் தேவன் மோசையின் இடத்துல சொன்ன காரியம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று நான் தான் அனுப்பினேன் அவள்கிட்ட போய் சொல்லு சொன்னார். யார் அனுப்பினது? இருக்கிறவர். இருக்கிறவர் தான் அனுப்பினவர் என்று அவங்கள்ட்ட போய் சொல்லு சொன்னார். அப்படி என்றா இருக்கிறாரா இல்லையாண்டு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஏன்? அவர் இருக்கிறார். ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். எங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமும் தெரியும், முடிவும் அவருக்கு தெரியும். ஏன்? அவர் இருக்கிறார். அப்ப இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. பரீட்சை பார்ப்பதென்றால் என்ன? தேவன் இருக்கிறாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் தேவன் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு சூழ்நிலை மாறுது, அப்படியே மேகமெல்லாம் அந்தகாரமாய் மாறுது. தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஏன் 1 மணி நேரம் காத்திருக்கிறேன், 2 மணி நேரம் காத்திருக்கேன், என்ன சூழ்நிலை மாறவே இல்லையே. அப்ப தேவன் இருக்கிறாரா இல்லையா? அன்பானவர்களே, கூட வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டமும் தேவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மை அழைக்கும் போதே அவருக்கு தெரியும் எந்த நாளில் எந்தெந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் வரும் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை வர்ற நேரத்தில் அவர் இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை என்று சொல்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இருக்கிறேன் சொன்னாரு, இருக்கிறேன் சொல்லி இருக்கிறாரு. உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே இயேசு. சொன்னாரே இயேசு. உலகத்தின் முடிவு பரிந்தம் என்று சொன்னாரு, முடிவு வரைக்கும் இருப்பேன் என்று சொன்னாரு. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எடுபட்டு போகும் வரைக்கும் இருப்பேன் என்று சொன்னாரு. எடுபட்டு போன பிற்பாடு அவரோடு நாம் இருப்போம் என்று சொன்னாரு. அப்படி என்றால் இருக்கிறார். நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்கள், இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து தான் ஆகணும். அதெல்லாம் வரக்கூடாது என்று இயேசு சொல்லவே இல்லை, அதை தடுக்கவும் இல்லை. அது வரும். ஆனா என்னோடு இருக்கிறவர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எழும்புகிற கேள்விகள் அவர் பதிலாக இருக்கிறார். எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கெல்லாம் அவர் யுத்தத்தின் தளபதியாக இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால நான் தேவனை பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வாக்கு இப்படி சொல்லி இருக்குது, இந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த நாளை நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விடுதலை வரலை என்று சொல்லி ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷாத்ராக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்களை தூக்கி அக்கினி போட்டா கூட பணிந்து கொள்ள மாட்டோம்.
கீழே ஒன்று உண்ட சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பொறிச்சிலையே பணிந்து கொள்ளவே மாட்டோம். அன்பான தேவனுடைய வாக்கு தத்தம் இருந்தும் இன்றைக்கு அவங்கள பாருங்க கையையும் காலையும் கட்டி தூக்கி கொண்டு போனாங்க. ஆனா தேவனுடைய வாக்கு தத்தம் அவங்களோட கூட இருந்தது, ஆனா தூக்கி கொண்டு போறான். கைகள் கால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தது, ஆனா வாக்கு தத்தம் இருக்கிறது. போட்டாங்க, ஒன்று நடக்கல. இதான் தேவனுடைய பிள்ளையினோட நிலை. கையை கட்டலாம், காலை கட்டலாம், இன்னும் பதில் வரல. தூக்கி கொண்டு போலாம், பதில் வரல. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அன்பானவர்களே, தூக்கி கொண்டு போட்ட பிற்பாடுதான் தெரியும் தேவன் இருக்கிறார் என்று. நான்காவது நபராக உலாவுகிற நேரத்தில் தான் தெரியும் தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் மட்டும் சாட்சி கொடுக்கல, புறஜாதிக்காரன் சாட்சி கொடுப்பான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய கையும் காலும் கட்டப்படக்குள்ள நான் பார்த்தேன், தூக்கிட்டு போக்குள்ள பார்த்தேன். ஆனா தூக்கி எறிந்தாங்க, ஒரு சேதம் அவனுக்கு வரல. நாலாவது நபராக ஐந்தாவது நபராக அவன் குடும்பத்தில் தேவன் இருந்ததை நான் பார்த்தேன் சொல்லி புறஜாதிக்காரன் சாட்சி கொடுப்பான். தேவன் கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பரீட்சை பார்ப்போமாக இருந்தால் நாம் தேவனுடைய வல்லமையை நாம் என்ன செய்யறோம், மட்டுப்படுத்துறோம், அவரை அவமானப்படுத்துகிறோம். அழைத்தவர் என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறார், என்ன மறந்துட்டார் என்று சொல்லி தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றுகிறோம். தேவனை மனுஷனுக்கு ஒப்பாக நம்ம மனுஷன் தான் என்ன செய்வான், மறந்துடுவான். இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லி போட்டு நாளைக்கு என்ன செய்வான், மனுஷன் மறந்துடுவான். அப்படி சொன்னான்னு கேட்பான். இல்லாட்டி நாளைக்கு வர்றேன்னு சொல்லி நாளைக்கு டெலிஃபோன் சொல்லுவான், வர முடியாது. ஏன், எனக்கு உடம்பு சூழ்நிலை சரியில்லை, வியாதி. மனுஷன் சொல்லுவான். அப்ப தேவனை பரீட்சை பார்த்தா தேவனை மனுஷனை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாக இணைக்கக்கூடியதாக மாறிவிடும். அந்த விஷயத்துல தேவன் என்ன செய்கிறார், அந்த கணத்தை ஒரு நாள் தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். தேவன் கோபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்கு முன்னால் நம்ம நடப்பதும் அவரோட கரங்களை பிடித்து கொண்டு நடப்பதும் அவரை அறிந்துதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிறாரா இல்லையாண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள கேள்வி ஒன்று எழும்புதண்டா, உண்மையாகவே இயேசு யாருன்றே தெரியாம தான் நம்ம நடந்து போய் கொண்டிருக்கோம். ஏதோ வந்தாங்க சொன்னாங்க, தேவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம், போனா ஏதோ நல்ல வகையில் ஏதோ ஆசீர்வாதமா இருக்குமெண்டு ஒரு குத்து மதிப்புல தான் போய் கொண்டிருக்கோம். நிச்சயமா நடக்கல, நிச்சயமா இப்படித்தான் இருக்குமென்ற நம்பிக்கை நமக்குள்ள இல்லை. ஏன், தேவன் இருக்கிறாரா இல்லையாண்டு தெரியல. இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவருடைய வாக்கு சொன்னா கட்டாயம் காப்பாற்றும். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்களுடைய கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லியிருந்தா நிச்சயமாகவே நடக்கும். அது நிச்சயமாக நடக்கும். இப்ப பாருங்க, பிசாசு சொல்றான், மேலிருந்து குதிக்க சொல்றான். ஒரு இடத்தை வச்சு சரியா துல்லியமா அந்த இடத்துல குதிக்க சொல்றான். குதிச்சுட்டு இந்த வாக்கு தத்தத்தையும் சொல்றான், என்ன, பாதம் கல்லில் இடராத. அப்படி இந்த கல்லை யார் கொண்டு போடுறது? இந்த கல்லு தானா உருவாகுதா? அப்ப கல்லை யார் கொண்டு போடுறது? இவர் தான் கொண்டு போடுறவர். கல்லையும் போட்டுட்டு வாக்கு தத்தத்தையும் சொல்றான், உனக்கு இப்படி நடக்கும் என்று. பிசாசுனுடைய தந்திரம் எப்படிப்பட்டது என்று நம்ம அறிந்து கொள்ளணும். அன்பானவர்களே, ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. அவர் சொன்னா சொல்லுதான். உங்களுக்கெல்லாம் என்னென்ன வாக்கு தத்தத்தை தந்தாரோ அந்த வாக்கு தத்தம் இயேசுவினுடைய நினைவில் அப்படியே தான் இருக்கு. ஏனோ தானோண்டு ஏதோ காடை கொண்டு கொடுக்குறாங்க, இழுத்து அப்படி பொக்கெட்டில் வைக்கிறது இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கணும் என்றெல்லாம் தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை காணாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை உறுதியாக பிடித்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறல்ல. சில நேரத்தில் நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். சில நேரத்தில் கேலண்டராக கூட பின்னால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதை வைத்து அந்த வாக்கு தத்தத்துக்கு என்ன செய்கிறல்ல, ஆண்டவரை நீ சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையில் ஆகும் என்று சொல்லி நாம் உறுதியாக அதை நம்புகிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த சொன்ன எத்தனை வாக்கு தத்தம் நம்ம இந்த வாழ்க்கையில நடக்கல என்று சொல்லி எத்தனை பேருக்கு அந்த அது குறித்த கவலை இருக்கு? அதை குறித்து யாருக்கா ஒரு ஆளு கவலை இருக்கு? அந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் வாக்கு இந்த வருஷம் தொடக்கத்தில் இப்படி சொல்லிச்சு, ஆனா அப்படி நடக்கல என்று சொல்லி யாருக்கும் வருத்தம் இருக்கு? இல்ல அது ஒரு காட் மாதிரி எடுத்திருக்கு. ஆனா போன வருஷம் தொடக்கத்தில் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனா பெருசா ஒன்று நடக்கல. ஆனா அதை குறித்து எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஏன் 12 மாசம் கடந்து போய் இன்னொரு அடுத்த புது வருஷம் என்னோடு கிடைக்க போகுது. பழைய கேலண்டரை தூக்கி வச்சு போட்டு புது கேலண்டரை தூக்கி மேலே வச்சுக்கொள்ளலாம், டேட் பார்க்கறதுக்கு உதவும். அன்பானவர்களே, நடக்காம போனால் அதுக்கு காரணம் நாம தான். அந்த வாக்கு தேவன் தந்தாரண்டா நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த வருஷத்துல நமக்கு என்ன என்ன நம்முடைய நிலம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் தேவன் பேசுகிறவர். இயேசு எங்க பேசினாலும் அதை தானா அதனோட சுயமா எதுவும் பேச கிடையாது. எதை பேசணுமோ அந்த நேரத்தில் தான் பேசுகிறவர்.
அவர் எங்கேயுமே சும்மாலாம் பேசி கொண்டிருக்கிறவர் இல்லை. எதை பேசணுமோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை பேசுவார். ஆனா நமக்கு என்ன செய்யறதில்ல, அந்த வார்த்தையினுடைய மதிப்பு நம்முடைய வாழ்க்கையில தெரியல. ஏன்? நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 32 முதலாவது வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன்னே செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஹல்லேலூயா. எங்களை அழைத்து கொண்டது மோசேக்கு என்ன ஆனதோ தெரியல. அவங்க சொல்றாங்க, எங்களை கூட்டிட்டு வந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரங்களை முன்னாளுக்கு அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை சீனாய் மலையில் இறங்கினது. இறங்கின நேரத்தில் எல்லார கண்ணும் அதை பார்த்தது. ஆனால் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த காரியம், அந்த மகிமை எப்படி தெரிஞ்சதுண்டா, பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. சீனாய் மலையில் தேவனுடைய மகிமை பட்சிக்கிற அக்கினியை போல் ஜனங்களுடைய கண்களுக்கெல்லாம் தெரியுது. தேவன் மேலே தான் கூட இருந்திருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? மேலே தான் நின்று கொண்டிருக்கிறார். மோசே யாரோட நின்று கொண்டிருக்கிறார்? தேவனோட தான் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப என்ன ஆனதோண்டு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கிடையாது. ஏன்டா மகிமை மேலே தான் நிற்குது. ஒருவேளை மகிமை இல்லாம போய் அதுக்கு பிற்பாடு மோசே வரலான்னா கேள்வி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. மகிமையும் நிற்குது, மோசையும் இந்த பதிலும், ஜோசுவா இந்த பதிலையும் கீழே கொண்டு வரல. எல்லாம் அப்படியான் இருக்கு. ஆனால் ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மோசைக்கு என்ன ஆனதோ தெரியல. அதனால எங்களுக்கு முன்னால சொல்லுகிற தெய்வத்தை எங்களுக்கு உடனடியாக உண்டாக்கும். சந்தேகம். இருக்கிறாரா இல்லையா? ஆனா இது இருக்கிறாருன்னு தெரியுது. அங்க பட்சிக்கிற அக்கினியா மேல என்ன செய்யுது? ஆண்டவர் மகிமை தெரியுது. அன்பானவர்களே, தேவன் கூட இருக்கிறாருன்னு தெரிந்திருந்தும் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு அசண்டை இனம். ஏன்? எப்பவுமே நம்முடைய விருப்பத்தின்படி தான் நம்ம நடக்கணும் நினைக்கிறது. என்ன? தேவனோடு நடக்கிற ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை, கண்டுகுட்டிக்கு பின்னால நடக்கணும். இதான் பிரச்சனை. ஏன்? கண்டுகுட்டி நிறைய விஷயத்தை அனுமதிக்குது, கர்த்தர் அனுமதிக்கிறார் இல்லை. இதை செய்யாத, அதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, எப்போ பார்த்தாலும் கட்டுப்பாடு. தெரியாம செய்ய வழி கேட்டாலும் ஒரு பக்கத்தில் அடிக்கிறார். அதை வேறு யார்கிட்ட சொல்லையும் மேலாது. வேறு எங்கேயோ ஒரு தடை, போராட்டம், பிரச்சனை எங்கேயா கூட ஆண்டவர் என்ன செய்வார்? நெருக்குவார் ஒரு பக்கத்தால். ஏன்? நீ செய்கிறது பிழை என்பதை உணர்த்துவதற்காக. கண்டுகுட்டி இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. கண்டுகுட்டியை உண்டாக்கிட்டு எல்லாரும் ஆட்டம் பாட்டம். அதுக்கு முன்னாலதே செய்ய முடியாது. கண்டுகுட்டி உருவாக்குறதுக்கு முதல் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உருவாக்கின பிற்பாடு அதை செய்ய முடியும். ஜனங்களுக்கு தேவனோடு இருக்கிறது விருப்பம் இல்லை. கர்த்தர் விரும்பினார் ஜனங்களோடு இருக்கிறதுக்கு. ஆனால் ஜனங்களுக்கு தேவனோடு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? கட்டுப்பாடு. ஆனால் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லணும். கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இல்லைன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா தொடர்ந்து நம்ம மிச்சத்தை செய்யலாம். பாருங்க அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவரை மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. எந்த நன்மையும் செய்யல, எதுவுமே செய்யல. இலவசமா கிருபையினால நீதிமானா மாற்றி இந்த இடத்துல கொண்டு ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். இது இந்த ரட்சிப்பை பணம் கொடுத்து வாங்கணும்னா இன்னைக்கு 7,000 பேர் என்ன செய்வான்? முன் வருவான். ஆனால் அவனுக்கு இல்லாது ஒன்றும் புரியாது, என்ன சொன்னாலும் அவனுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மனக்கண்களை இயேசு திறந்தார், ஆவியானவர் திறந்தார். நம் யார் என்ற நிலையை ஆண்டவர் காட்டினார். உன்னை படைத்த தேவன் யார் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் பிசாசுடைய பிடிந்து விடுதலை ஆக்கினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கணும் என்று அவருக்கு விருப்பம். ஆனால் மனுஷனுக்கு அது விருப்பம் இல்லை. எப்போ பார்த்தாலும் கண்டு குட்டிற எண்ணம் தான். அந்த கண்டு குட்டிற எண்ணத்தால தான் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. கர்த்தரை பரிச்சை பார்க்குறேன்டா ஏன்டா கண்டுக்குட்டிக்கு பின்னால் அப்பப்போ போகிறது பாருங்க. போகிறதால சில நேரத்தில் நல்லது நடக்குமா இல்லையான்னு அடுத்த கேள்வி அது. அப்போ அதனால கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு கூட 100% இருப்பார். தேவன் கூட இருப்பார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால பாருங்க, தேவனை பரிச்சை பார்க்கறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் உண்டு எழும்புதண்டா, ஏதோ தேவனை நம்ம என்ன செய்யறோம்? அவிசுவாசப்படுறோம். ஏதோ இருக்கிறாரா இல்லையா, அடுத்த நேரம் வருவாரா, வர்ற கிழமை ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த இடத்துல இயேசு என்னோட கூட வருவாரா ஒரு சந்தேகம். இந்த இடத்துக்கு நான் போறேனே, தேவன் என்னோடு கூட வருவாரா? தேவன் எனக்கு இருந்து விடுதலை தருவாரா? நம்ம இப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நம்ம எழுப்புறோம் பாருங்க ஒரு கேள்விகள்.
உண்மையாகவே தேவனுக்கு முன்பால அது ஒரு அருவருப்பான வார்த்தையாக தான் இருக்குது. வருவாரா, என்ன ஆனதோ, என்ன நடக்குமோ, எங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு கேள்விக்குறியா மாற்றுவோம் பாருங்க. இப்படி மாத்திரத்தால வாழ்க்கையே கேள்விக்குறியா தான் இருக்கு. வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நடக்குமா ஏண்டா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்? அந்த அளவுக்கு தேவன் மேல சந்தேகம், அந்த அளவுக்கு தேவன் மேல நாம் வச்சிருக்க ஒரு விசுவாசம், அது அந்த விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்? வருவாரா, வரமாட்டாரா, நடக்குமா, நடக்காதா? இயேசு இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, லூக்கா 12:29-30, 12ஆம் அதிகாரம். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இயேசு சொல்றார், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீ கேட்காத முதலாவது, அடுத்தது சந்தேகப்படாது என்று சொல்லுகிறார். இயேசு எப்படி ஜெபிக்கணும் என்ற ஒரு முறையை ஆண்டவர் கற்றுத்தந்தார். அதில் ஒரு வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீ கேட்காத சந்தேகப்படாது என்று. அங்கே கேள் என்று சொன்னேர், இங்கே கேட்காது என்று சொல்றாரு. இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அங்கே கேட்க சொன்னீர், இங்கே கேட்காது என்று சொல்ற. ஏன்? இங்க ஒரு கேள்விக்கு முன்னால ஒரு அந்த வார்த்தைக்கு முன்னால ஒரு விஷயம் வருது பாருங்க, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம். அப்படி என்றா எப்பயுமே தேவனுக்கு முன்னால ஒரு கேள்வியோடு நிற்கிறது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் என்னத்தை சாப்பிட்றது ஆண்டவர், என்னத்தை குடிக்கிறது என்று நான் கேட்டேன்டா, தேவனுக்கு ஒன்றுமே தெரியாது, கர்த்தருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி என்றா அவரை விட நான் ஞானியா இருக்கிறேன். ஏன்டா எனக்கு தெரியுது இன்றைக்கு என்னத்தை உண்ணணும் என்னத்தை குடிக்கணும், எனக்கு இந்த ப்ரோக்ராம் தெரியுது, ஆனா அவருக்கு அது தெரியல. அப்படி ஏன்னா மனுஷன் தேவனை விட ஞானியா இருக்கிறான். இயேசு சொல்றான், அப்படி உன் வாழ்க்கையில நீ கேட்காதன்னு சொல்லுகிறார் இயேசு. உன் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று எப்பவுமே கேட்டுக்கொண்டு நிற்காத. உன் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தேவனுக்கு நல்லா தெரியும். தேவன் எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சொல்றல பாருங்க, நம்ம எல்லாத்தையும் போய் கேட்போம். அவர் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த சொன்ன அந்த காரியத்தை எங்களால தாங்க முடியாது. வர்ற கிழமை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உண்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கொள்ளுங்க. அந்த நாள் முழுக்க அந்த கிழமை முழுக்க நித்திரையே இருக்காது உனக்கு. ஆனா அந்த பிரச்சனை திடீர்னு வரக்குள்ள திடீர்னு ஆண்டவர் ரட்சிப்பாரு, முடிஞ்சது அந்த பிரச்சனை. அதனால போயிட்டு தேவன் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. என்னத்தை குடிக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இப்படி நான் செய்யலாமா, இப்படி விஷயங்கள்லாம் தேவனிடத்தில் போயிட்டு கேள்விக்குறியோடு நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒரு நாள் நிற்க கூடாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் எதை சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். சொல்ல வேண்டிய காரியம் உங்களுடைய சித்தத்தின்படி இது ஆக கடவுள். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம். அன்பானவர்கள், நம்முடைய கையில் எவ்வளவுதான் குறைவு இருந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் தேவனுக்கு முன்னால கொண்டு வைக்கக்கூடாது. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் ஒரு மனுஷனோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். என்னட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்ன செய்யறது ஆண்டவர், இந்த இடத்துல போறதுக்கு எனக்கு இது போதாமல் இருக்கு, என்ன செய்யறது, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் என்னத்துக்கண்டே உன் வாழ்க்கையில கேட்க வேணாம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படி கேட்கிறியாண்டா நீ சந்தேகப்படுறா. அதான் இயேசு என்ன சொல்லுகிறார், கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்களான் அவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்வி எழுப்பிட்டாலும் நீ தேவனை சந்தேகப்படுறா. நீ தேவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நீ நினைக்கிறாய். எவ்வளோ கோடான கோடி ஜனங்கள் இருக்குது, இதுக்குள்ள நான் மட்டும் அவருடைய நிலைவில் எப்படி இருக்கிறேன் என்று நீ என்ன செய்யறா, சந்தேகப்படுறா. அன்பானவரே, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற அந்த கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருடைய பேரை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையுடைய நிலையை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அவருக்கு முன்னால போயிட்டு எனக்கு இதை செய்ய என்ன நடக்கும் என்ன நடக்கும் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நான் எதையும் போய் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டிய என்னுடைய கடமை. இயேசு சொன்னார், கேளு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்று சொல்லி கேளு. ஏன்? அது நீ உன்னை தாழ்த்துவது.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று தாருமணி நீ கேட்கிறீன்னா நீ உன்னை தாழ்த்துறா. அதை நீ தாழ்த்தணும், தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால போய் தாழ்த்தணும், அப்படி கேட்கணும். அது ஆனா என்னத்தை உண்போம், எனக்கு இது கிடைக்குமா, இது இன்றைக்கு இந்த பணத்தை எனக்கு சந்திக்கப்படுமா, நான் கொடுக்க வேண்டியவனுக்கு பணம் என்ன செய்யறது, இப்பெல்லாம் கேட்காது. உன்னோட நிலையை தேவன் நன்றாய் அறிகிறவர். அப்படி கேட்டால் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். தேவன் செய்ய போகிற அற்புதத்திற்கு அது தடையாக மாறிவிடும். கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்திற்கெல்லாம் இது ஒரு பெரிய தடைக்கல்லாக மாறிவிடும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால போய் ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு இதெல்லாம் கேள்விக்குறியாக மாற்றி தேவனுக்கு முன்னால போய் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய நினைத்திருப்பார், தடையாக மாறிவிடும். ஏன், நான் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்திட்டேன், போயிட்டு அவருக்கே நான் ஞாபகப்படுத்திட்டேன். ஆண்டவரை நீங்க மறந்துட்டீங்க, அதனால ஞாபகப்படுத்துறேன். அன்பானவர்களே, தேவன் மகா வல்லமை உள்ளவர். நம்முடைய பேர்கள் எல்லாம் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையினுடைய வரலாறு முழுக்க அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, என்னத்தென்ற கேள்வியை கேட்கவே கூடாது. தேவண்டா போய் கேட்கலாம், தேவண்டு சொல்றதுல நியாயம். என்னை தாழ்த்தி அவருக்கு முன்னால் ஜெபம் பண்ணுகிறது ஒரு நியாயம். ஆனா என்னத்தை செய்யறது, என்னத்தை ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரே என்ற வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, ஆனா நடந்துச்சு. இப்படிப்பட்ட கேள்விகளை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒரு நாளும் வைக்கக்கூடாது. ஏன், நம்மை அறியாமலேயே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பிசாசு என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்த நினைப்பான். நம்முடைய வாயிலுள்ள வார்த்தையை கொண்டே கடைசியில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம்மை விட்டு என்ன செஞ்சிடும், விலகி போயிடும். தேவையில்லாம என்னத்தேன்னு சொன்ன ஒரு வார்த்தையால் அன்றைக்கு நடக்க வேண்டிய அற்புதமே அப்படியே போயிடும். அவிசுவாசமா பேசின இடத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை இயேசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் அவிசுவாசமான பேச்சுக்கள். ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு பிரியமில்லையாண்டு சீசர் எழுப்பி கேட்டாங்க. ஆண்டவர் நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, அவனுக்கு தட்டி எழுப்பினாங்க, மடிந்து போகிறோம் கவலை இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. ஆண்டவர் அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்படுறீங்க, அங்கேயும் ஒரு கேள்விக்குறி ஒன்று மாறுது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏசுகிறார் சீசர்களுக்கு, ஏன் நீ சந்தேகப்பட்டாய். எந்த இடத்துலலாம் சந்தேகப்படுறோமோ அந்த இடத்துலலாம் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. இயேசு கோபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஏன், எல்லாமே கேள்விக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் கேள்விக்குறி இல்லை, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஆச்சரியக்குறி. நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் கேள்விக்குறி இல்லை, எல்லாமே ஆச்சரியக்குறியாகத்தான் இருக்கு. ஏன், ஒவ்வொரு நாளும் அதிசயமான ஆச்சரியமான காரியத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறைவை கொண்டு வர்றாருண்டா, அந்த குறைவுல தேவன் ஒரு நிறைவை தேவன் என்ன செய்ய போறார், கட்டளையிட போகிறார். உங்களுடைய கண் ஒரு அதிசயமான காரியத்தை காண போகுது. அதுக்கு முன்னால போயிட்டு ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டு தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினா கடைசி எல்லாம் கையை விட்டு போயிருங்க. கடைசி நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைய நாளும் என்ன செய்யும், இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அந்த கேள்வியை ஒரு நாளும் கேட்கக்கூடாது. அன்பானவர்கள், இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15:2. 15:1-3 வரைக்கும் வாசிங்க. காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வசனத்தை நல்லா கவனிங்க, வாசிங்க. அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு, அடியனுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாம் அழைக்கக்குள்ள ஆண்டவர் எப்படி அழைச்சார், ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் அழைச்சார். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்த வந்தார் ஆண்டவர். ஆபிரகாம் கேள்விக்குறியோடு என்ன செய்கிறார், இப்ப தேவனே நீர் எனக்கு என்னத்தை தருவீர் அப்படின்னா என்ன தேவைன்றது அவருக்கு தெரியாது. அதை கூட அவரே சொல்றார், தனக்கு என்ன தேவைன்றதை சொல்றார். வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்திய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அவர் அவளை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார்.
அன்பானவர்களே, விசுவாசத்தில் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம். பாருங்க, அந்த வார்த்தை நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. எதுவுமே யாரையுமே தப்பி போறதுக்கு பிசாசு என்ன செய்யாது, விடாது. நம்ம நினைப்போம் நம்ம தான் பேசுறோம், ஆனால் நம்ம அறியாமலே நம்முடைய வாயிலிருந்து வரும். ஆண்டவர் என்ன செய்ய, ஆபிரகாம் பயப்படாது, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்குன்னு சொல்ல வர்ற ஆண்டவர்கிட்ட, அடியனுக்கு நீர் என்ன தருவீர், அப்படியாண்டா என்ன எனக்கு தேவைன்றது அவருக்கு தெரியாது. அதை நான் தேவனுக்கு நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். நீங்க பாருங்க, நம்மோட சரியான பொறுமையாக ஆண்டவர் இருப்பார் நம்மோட பழகிறதுல. ஏனண்டா நம்ம பார்க்குற வேலைக்கு தூக்கி தலையப்படி தள்ளிடணும் போல கிடக்கும் பார்க்க சின்னத்தில். நம்மளோட பேசுகிற பேச்சுக்கும் நான் நடக்கிற நடைகளுக்கும் அவரோட நிலைக்கு என்ன செய்யணும், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி என் பக்கமே நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த வாக்கு தத்துவத்துக்கு நீ பாத்திரம் துரத்தணும். முதலாவது, கர்த்தர் நல்லவர், மகா நல்லவர், சாந்த குணமுள்ள தேவன். எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அபிவிசுவாசமா செஞ்சாலும் அதுக்குரிய பதிலை எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆபிரகாம் வெளியே கூப்பிட்டு நட்சத்திரத்தை எல்லாம் காட்டுறார். இங்கே பார், உன் கற்பர் பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். நட்சத்திரம் என்ன கூடுமா என்ன என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு பொறுமை உள்ள தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடுமோ? அவரிடத்துல போயிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கலாமா? இன்றைக்கு பாருங்க, உங்களுக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு, எனக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய தேவை என்ன தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனையோட நின்று கொண்டிருக்குன்னா தெரியுமா? இப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பானவர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவையை நன்றாக அறிந்த தேவன். ஆபிரகாம் பயப்படாது, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொல்ல வந்தவர் பலப்படுத்துகிறார். யார் இல்லாமல் போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆபிரகாம். லோத்து உன்னை விட்டு விலகி போன கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஆபிரகாம். அந்த வாக்கு. ஆனா ஆறுதல் படுத்த வருகிற தேவனிட நாங்க அதிசயமான கேள்வியை கேட்டு அவரை என்ன செய்யறது, தூரப்படுத்திடுற எங்கேயாவது. ஆனா தேவன் நல்லவர். ஆபிரகாமுக்கு சாந்த குணமுள்ளவரா பதிலை ஆண்டவர் கூறினார். அன்பானவர்களே, அந்த 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, ஆதியாகமம் நடதில. பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. பூமியின் தூளை என்ன கூடுமானால் அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சொல்லி இருந்தும் தேவர் எனக்கு என்ன தருவீர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை அவருக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்வி எழும்புற நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம யோசிக்கணும். சொல்லுமா, ஏதோ ஒரு இடத்துல வச்சு தேவனுடைய வாக்கு தத்தத்தை தந்திருப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, பூமியின் தூளை போல உன்னோட சந்ததி இருக்கும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கேள்வி வர நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நாம் நினைக்கணும். அப்படி சொல்லி இருக்கிறார் அவர். அப்போ ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வருதுண்டா, எங்கேயோ ஒரு இடத்துல தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை, அவருடைய வாக்கை நம்முடைய வாழ்க்கையில தந்திருப்பார் நிச்சயமாக. அப்ப அந்த கேள்வியோடு எழும்புகிற நேரத்தில் அந்த கேள்விக்கு அது பதிலாக இருக்கும். நான் தேவனிடத்துல போய் நேராக கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன தருவீரெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், சீக்கிரமா எனக்கு தாரும் ஆண்டவரே, நியாயம். ஆனா என்ன தருவீர் கேள்வி கேட்கிறோம் பாருங்க, இது ஆபத்து. ஏனென்றா அவிசுவாசமா பேசுகிற நேரத்தில் அற்புதம் என்ன செய்யும், நடக்காமல் போயிருமான்பானவர்கள். சில நேரத்தில் நம்ம சரியான முறையில் ஒரு விசுவாசியா மாற மட்டும் அந்த அற்புதம் என்ன செய்யும், அப்படியே நின்று கொண்டு தான் இருக்கும். ஏனென்றா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனா மாறுறோமோ அன்றைக்கு தான் கடைசி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஏனென்றா தேவனுடைய வாக்கு சுதந்திரிக்கணும் ஒரு மனுஷனுக்கு முதலாக விசுவாசம் தேவை. சும்மா எல்லாம் நடக்காது. ஆண்டவர் வர்ற வருஷம் அந்த காரியத்தை நிறைவேற்ற போறாரு. 12 மாசம் என்ன செய்வாரு, நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார் எந்த அளவுக்கு இருக்கு. அந்த 12 மாசமும் சரியா இருந்தால்தான் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்ப சரியான ஒரு நிறைவுக்குள் வரக்குள்ளதான் தேவனுடைய வாக்கு நிறைவேறும். இதெல்லாம் இப்படி தாமதமாகிறதுக்கு காரணம் யாருண்டா, மனுஷன் தான் காரணம். எப்ப நடக்கும் என்ன நடக்கும் என்று கேட்ட கேள்வியால தான் என்ன செஞ்சது, வாக்கு தத்தம் எல்லாம் தூரமா போயிடுச்சு. அந்த வாக்கை அப்படி கேட்கணும்னு சொல்லி ஆபிரகாமையே பிசாசு விட்டு வைக்கல பாருங்க. அந்த வார்த்தை இப்படித்தான் நீ கேட்கணும் என்று சொல்லி ஒரு காரியம் ஒன்று நடக்குது பாத்தீங்களா. இந்த அப்படிப்பட்ட வார்த்தை கேட்கணும் என்று அவருக்கு எளிமையான சந்தேகத்துக்கு காரணம், இந்த சந்தேகம் என்னென்று வந்தது, தேவன் பொய் சொல்லுகிறவரா, உன்னை பெரிய ஜாதியாக்கணும்னு சொன்னாரு. ஆபிரகாமோட வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆண்டவர் சொன்னார், உன்னை மட்டும் ஆசீர்வதிச்சு அப்படி விடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னால் எனக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு புத்தகம் 19ஆம் அதிகாரம்
19 27 28 வைங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர் நித்திய ஜீவனை சொந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் கற்பனையில் கை கொள்ளுன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்னான், இன்னும் பிள்ளை இருக்குன்னு கேட்டான். அப்போ நீ பூரண சத்குணனாக இருக்கணுமெண்டா உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தேரத்திறக்கு கூடன்னு சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் துக்கமுகத்தோட அந்த மனுஷன் போயிட்டான். போன பிற்பாடு இவ பேதுருக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எனக்கு என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம், அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவுக்கு முன்னால் பாருங்க, பேதுரு அதே கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஒரே பதிலா நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருக்கலாம். சொல்லியிருக்கலாம் தானே, நீ என்ன பின்பற்றினபடியா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய 12 சிங்காசனத்தை விசாரிக்க மாதிரி 12 சிங்காசனத்தை நீங்கள் வீட்டிருப்பீர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அவிசுவாசமான ஒரு கேள்வியை கேட்டாலும் ஆண்டவரோட பதிலை பாருங்க, எவ்வளவு நிதானமாக கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏன் அந்த காரியத்தை பேதுரு கேட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை பாருங்க, 21 வசனத்தை பாருங்க. இயேசு, நீ பூரண சட்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கூட, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார் இயேசு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பேதுரு என்ன செஞ்சாரு? பிடிச்சிட்டா. ஏன்டா விட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? தரித்திரருக்கு கொடுனா. இவரும் என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு. இப்போ அப்படின்னா பரலோகத்தில் தனக்கு இருக்கிற பொக்கிஷம் என்னென்று முதலாவது தெரியணும். அவன் விடாம போயிட்டான், நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கு என்ன இருக்குது என்று அந்த வார்த்தையை கொண்டு இயேசுவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியத்தை இயேசுவினிடத்தில் கேட்கவே கூடாது. ஏன்? நமக்கு தேவையான நன்மையானதெல்லாம் தேவன் அப்பப்போ செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருக்கு. அதுக்கண்டு ஆயத்தப்படுத்தி தேவன் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கேள்விகள் அனைத்தும் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் என்பதைத்தான் தேவன் இந்த நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, தேவனோடு அவர்கள் இருந்தார்கள், இயேசுவனுடைய வல்லமையை, இயேசுனுடைய அன்பை நன்றாய் அறிந்தார்கள். அவர்களுக்குள்ளேயே எழும்பி இருக்கிற கேள்விகளை பாருங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகளை யார் கொண்டு வர்றது? முதலாவது இயேசுவோடு கூட இருக்கிற மனுஷனிடத்திலேயே இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் யார் எழுப்புறது? இந்த எண்ணமெல்லாம் என்னென்று வருது பாருங்க. அப்படி என்ன, நான் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தேவன் என்ன செய்யறேன், இயேசுவுக்கு பின்னால நான் போறேன். இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆள் போயிருக்கும். அப்படின்னா இயேசு சொல்றார், ஒன்றுமே கிடைக்காது, சும்மா தான் என்னோட தேவைக்காண்டி ஒன்றா கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். அப்படி நான் போறேன், பழையபடி புது வெள்ளத்தை வாங்கி நான் கடலுக்குள்ள போயிருந்தேன், அந்த மனுஷன் போயிருப்பார். அப்படின்னு ஒரு தேவைக்காகத்தான் மனுஷன் என்ன செய்யறான்? தேவனுக்கு பின்னால போறான். ஒரு நாள் நம்முடைய தேவைகளுக்காக தேவனுக்கு பின்னால போக வேண்டிய அவசியம், நம்முடைய தேவைகள்லாம் தானாகவே சந்திக்கப்படும். தேவனுக்கு பின்னால போனாலே நம்முடைய தேவையெல்லாம் நன்றாக அறிந்து நமக்கு தேவையான அனைத்தையுமே செய்வார். அன்பான, ஒரு தேவைக்காக ஒரு மனுஷன் தேவனுக்கு பின்னால போகிற நேரத்தில் அவனால் நெடுதூரம் தேவனோடு பயணிக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு எல்லை வரும், அந்த எல்லையோட அவன் நின்றுவான். தேவனுடைய அன்புக்காக, அவருடைய தியாகத்துக்காக அவருக்கு பின்னால் எந்த மனுஷன் போறானோ அவன் தான் பரலோகத்துக்குரியவனாக மாறுவான். அவன் தான் தேவ பிள்ளையாக மாறுவான். ஒரு தேவைக்காக நம்முடைய வாழ்க்கையில தேவை இருக்குது, உண்மைதான். நம்முடைய தேவை பூர்த்தி செய்யப்படணும், உண்மைதான். ஆனால் அதெல்லாம் தானாகவே நடக்கும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்று சொல்லி, எங்களுக்கு தேவையான விஷயம் அன்றன்றைக்கு தானாகவே நடக்கும். அது தானாகவே நடக்கும். அதனால் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. எனக்காக அவருடைய ஜீவனையை கொடுத்த தியாகம் செய்த அந்த தேவனை எப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி, ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காகத்தான் உங்களுடைய பின்னால நான் வர்றேன் ஆண்டவரே, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். முதலாவது அதை தேடு, உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். இயேசு சொல்றதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. அதான் சொல்றாரு, கூட கொடுக்கப்படும் என்று. இப்படி கேட்டோம்டா குறைவா தான் தேவன் நமக்கு தருவார். கேட்காம எந்த மனுஷன் பின்னால போறானோ அவனுக்கு அள்ளி கொடுப்பார். இதையும் வச்சுக்கோ, அதையும் வச்சுக்கணும்.
சாலமோனுக்கு கொடுத்தாரு பாருங்க, கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காததையும் தூக்கி கொடுத்தாரு எல்லாத்தையும். அதே போலதான் தேவன் அள்ளி கொடுப்பார். கேட்காம, எந்த கேள்வியும் கேட்காம இயேசுவுக்கு பின்னால எந்த மனுஷன் போறானோ, நீங்க நினைக்காத காரியம், நீங்க ஜெபிக்காத காரியம் எல்லாம் தானாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுந்திருப்போம்.